விவசாயி. இன்னைக்கு என்னோட சேனல்ல ஒரு முக்கியமான இதை நம்ம பார்க்க போறோம். இது நமக்கு 5th 6th 7th 8th வரைக்கும் யூஸ் ஆகும். இதுதான் அதோட பேஸ். எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸ். இதுல பீரியாடிக் டேபிளும் நமக்கு வரும். ஸோ வாங்க நம்ம சாப்டருக்குள்ள போயிடலாம். ஸோ இங்க நான் முதல்ல எலமெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ எலமெண்ட்ஸோட டெஃபினிஷன் என்னன்னா, ஒரு இது அதாவது ஒரு ஆட்டம் இருக்கு இல்லையா, ஒரு ஆட்டம்ல அவங்களுக்கு முதல்ல நம்ம ஆட்டம்ல என்னன்னு பார்க்கலாம். எலமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டம்ல என்னன்னு பார்க்கணும். இது என்னதான் எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் தான் அந்த சாப்டர்னாலும் நம்ம பார்க்க வேண்டியது ஆட்டம்ஸ் தான். இல்லை, ஆட்டம்ஸ் தான் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர். மேட்டர் தான் எல்லாமே, நம்மளை சுற்றி இருக்கு எல்லாமே மேட்டர். மேட்டர் என்ன? மேட்டருங்கிறது அதுக்கு வந்து அது வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணணும், அப்புறம் அதுக்கு மாஸ் இருக்கணும் இந்த ஆப்ஜெக்ட்க்கு, அப்போதான் அது வந்து ஒரு மேட்டர் ஆகும். ஸோ இங்கே அதை நான் எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் ஆட்டமோட டெஃபினிஷன். ஆட்டம் இஸ் வெரி டைலி. இது வந்து நீங்கள் டெஃபினிஷனில் எடுத்துக்க முடியாது, சும்மா அதை பற்றி பாயிண்ட்ஸில் எழுதிட்டு இருக்கேன். It's very tiny particles. It is very tiny particles. Very tiny particles. ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அது வந்து நம்மளோட லேக் டைஸால பார்க்க முடியாது. அதாவது நம்மளோட வெறும் கல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. இது லேக்கடு. அடுத்த பாயிண்ட் வந்து இதில் ஒரு நோட்டில் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோ. இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாப்பா, இது நான் வெறும் போர்டில் தானே எழுதியிருக்கேன். இதில் ஒரு நோட்டில் நான் உள்ளாடியே எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இதை நான் பார்த்து உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன், சரியா? ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது ஆட்டம். இப்போ இதான சாப்டர் லெசன் 5 எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸ், டெமோக்ரிட்டஸ் கிரீக்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா டெமோக்ரிட்டஸ் அப்படிங்கிற ஒருத்தவர். அவர் வந்து ஒரு கிரீக்லேருந்து வந்தவர். நம்ம முதல்ல ஹிஸ்டரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எலமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் எல்லாமே நமக்கு ஹிஸ்டரியிலேருந்து தான் வந்தது. ஸோ டெமோக்ரிட்டஸ் அப்படின்னு ஒருத்தவர் கிரீக்கில் இருந்தார், அதாவது கிரீஸ். ஸோ அவர் தான் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் மேடப் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னார். அவர் ஆக்சுவலி ஒரு டீச்சர் ப்ளஸ் ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அவர் என்ன செஞ்சார்னா, அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவரோட கார்டனில் நடந்துகிட்டு இருக்கல ஸ்டூடெண்ட்ஸும் கூட்டிகிட்டு நடந்துகிட்டு இருக்காரு. அப்போது அவர் சொல்கிறாரு, ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மேடப் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. ஸோ அதுதான் ஆட்டம். ஸோ அவரை வந்து அவ்வளோ ரிசர்ச் செஞ்சு அதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரியே சொல்கிறாரு, நீங்கள் இந்த கார்டனில் பார்க்குற எல்லாமே நம்ம சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸார உருவாயிருக்கு, ஆனால் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து இதை எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்காரு, ஆனால் யாருமே அதை நம்பலை. அதை வந்து அவர் கிரீஸ்னால அவர் வந்து ஒரு கிரீக்கோட யூஸ் பண்ணி அதோட பேரை செஞ்சார். அது என்னன்னா அட்டாமாஸ். ஆட்டம் மாதிரி இருக்குது, அந்த ஓஎஸ் கட் பண்ணிட்டோம்னா ஆட்டம். ஸோ இப்போ அது கிரீக் வேர்டு தானே, இங்கிலீஷ் வேர்டு இல்லைல்ல. அப்போ அதுக்கு இங்கிலீஷ்க்கு ஒரு மீனிங் இருக்கணும். அந்த மீனிங் என்னன்னா அனேபிள் டு டிவைட். ஏன்னா சின்னமாக இருக்குல்ல, அதை டிவைட் பண்ண முடியாது. அப்புறம் லேட்டர் ஆல் ஹவ் பீன் அக்செப்டட். அதாவது அப்புறமாட்டி வந்து நிறைய ரிசர்ச் நடக்க ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி அவர் ஒரு ஆள் தான், அவர் மாதிரி ரொம்ப ரேராக தான் சயின்டிஸ்ட் இருந்தாங்க. அப்புறம் தான் டெக்னாலஜி வந்தது, படிப்பு வந்தது, எல்லாமே சயின்டிஸ்ட் ஆக ஆரம்பித்தாங்க. அப்போ நிறைய பேர் அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் கூட பார்க்க முடியாது. கஷ்டப்பட்டு லைட்டு, மைக்ரோஸ்கோப் எல்லாத்தையும் ஒரு மாதிரி சேர்த்து 2 மைக்ரோஸ்கோப் வச்சு சேர்த்து லைட் அடித்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆட்டமை. அப்புறம் அதனால தான் எல்லாருமே அதை நம்புகிறாங்க. இப்போ நம்ம கூட
இப்போ நம்ம பழைய காலத்தில் இருந்தோம்னா அவர் ஒரு ஆள் தான். இப்போது சப்போஸ் ஒருத்தவர் இருக்கார், அவர் வந்து ஒரு முட்டை விற்கிறாரு. அந்த முட்டைக்குள்ளே நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேஜிக்கலாக ஏதோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? அப்புறம் எல்லா சயின்டிஸ்ட்டும் வச்சு அப்படி தான் இருக்கும், முட்டைக்குள்ளே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தானே நம்புவோம் நம்ம. கரெக்டா? அந்த மாதிரி தான் அதை வந்து அப்புறம் கடைசியில் எல்லாரும் வந்து அது அட்டமோஸ்ன்னு சொல்லாமல் ஆட்டம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டமோஸ்ன்னு சொல்லாமல் அது ஆட்டம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஷார்ட்டாக. இப்போ ஆட்டம் பற்றி பார்க்கலாம். ஆட்டம்ங்கிறது டைனி பார்ட்டிகல்ஸ், unable to divide, cannot be seen by naked eye, tiny building blocks of matter. ஸோ இங்கே மேட்டர்னு வருது இல்லையா? இப்போ நம்ம ஆட்டம் பற்றி பார்த்தோம், அடுத்து ஆட்டம்குள்ளே மேட்டர் பார்த்தா மேட்டர் பற்றியும் பார்க்கணும்ல. Matter வந்து an object to occupy space and has mass. 2 or more atoms combine form a molecule. இது வந்து இன்னொன்று ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு இதுக்கு தேவையில்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது கண்டிப்பாக நமக்கு வந்து லைஃப்பில் தேவை. என்னதான் எக்ஸாமில் தேவையில்லையோ இந்த சாப்டரில் வருதோ இல்லையோ, இது லைஃபுக்கு தேவை. சரியா? இது வந்து நம்ம லைஃப்க்கு தான் கற்றுக்குறோம். ஸோ 2 or more atoms combine form a molecule. ஸோ மாலிக்யூலுங்கிறது ஒரு 2-3 ஆட்டம் சேர்ந்தது தான் மாலிக்யூல். சரியா? இப்போ எலமெண்ட் அப்படிங்கிறதுக்கு வருவோம். எலமெண்ட் வந்து நம்ம பீரியாடிக் டேபிளில் 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம பீரியாடிக் டேபிளில் எல்லா எலமெண்ட்ஸையும் காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் அதோட அட்டாமிக் ஃபார்ம். HONHE இது ஹீலியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரோஜன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனால் அதோட எலமெண்டரி ஃபார்ம், பீரியாடிக்கல் ஃபார்ம் என்னன்னு தெரியுமா? ஹெச்சுக்கு ஹெச்சு தான், ஆனால் என்னுக்கு N2, நைட்ரஜனுக்கு நைட்ரஜன் 2, ஆக்சிஜனுக்கு O2, ஆக்சிஜன் 2, ஆக்சிஜன் 2 மாலிக்யூல்ஸ், ஹைட்ரஜனுக்கு ஹைட்ரஜன் 2 மாலிக்யூல்ஸ், நைட்ரஜனுக்கு நைட்ரஜன் 2 மாலிக்யூல்ஸ், ஹைட்ரஜன் 2 ஆட்டம், ஆக்சிஜன் 2 ஆட்டம், நைட்ரஜன் 2 ஆட்டம். ஹீலியமுக்கு ஹீலியம் தான். ஏன் இப்படி? இந்த ஃபார்மில், இந்த அட்டாமிக் ஃபார்மில் அதனால அட்மாஸ்பியரில் இருக்க முடியாது. இந்த 3 இதுக்கு சொல்கிறேன். அதனால எக்ஸிஸ்டே ஆக முடியாது. அதனால ஸ்டேபிளாக இருக்காதுன்னா அது ஆடிட்டே இருக்கும். ஆனால் எக்ஸிஸ்டே பண்ண முடியாது அட்மாஸ்பியரில். ஆனால் இந்த மாதிரி நம்ம 2 மாலிக்யூல்ஸை அதை சேர்க்கல, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமும் இன்னொன்று ஆட்டமும் சேரல, அது அப்போ தான் அது வந்து அதோட எலமெண்ட்ரி ஃபார்மாக உருவாகும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டோம் நேமிங் அண்ட் எலமெண்ட். ஸோ எலமெண்ட் வந்து எப்படியெல்லாம் நேம் பண்ணியிருக்காங்க? லாட்டின் வேர்ட்லேருந்து சில கண்ட்ரிஸை வச்சு, சில பிளானட்ஸை வச்சு, சில சயின்டிஸ்டோட பேர், சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ், பிளானட்ஸ் நேம், கண்ட்ரி நேம், லாட்டின் ஆர் கிரீக் வேர்ட், இந்த மாதிரி இதை வச்சு தான் அவங்க பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளானட்ஸில் PU, ப்ளூட்டோனியம், NP, நெப்டியூனியம், யுரேனியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யுரேனஸ் தெரியும்ல, நெப்டியூன் தெரியும்ல, ப்ளூட்டோ தெரியும்ல. ஏன் பிளானட் நேம் வச்சுருக்காங்க? அந்த பிளானட்டை ஆனர் பண்ணுறதுக்காக. இல்லைன்னா இந்த யுரேனியம் வந்து யுரேனஸில் வந்து இந்த மெட்டல் வந்து நிறையா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதனால அதை ஆனர் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. நெப்டியூனியம் வந்து அந்த நெப்டியூனுங்கிற பிளானட்டை ஆனர் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ப்ளூட்டோனியம் பேர் வச்சுருக்காங்க. ப்ளூட்டோ அப்படிங்கிற ஒரு பிளானட் இருக்குது, அதை நம்ம ஆர்டர் பண்ணணுங்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க. கல்ட்ரியில் AM அமெரிஷியம், PO பொலோனியம், EU யூரோப்பியம், CF கலிஃபோர்னியம். அவங்க அமெரிக்கா, போலாண்ட், யூரோப், கலிஃபோர்னியா. சரியா? ஏன்னா ஒருவேளை அந்த இது வந்து அந்த கண்ட்ரி கிட்ட இருக்கலாம், இல்லை அந்த சயின்டிஸ்ட் அந்த கண்ட்ரியில் பிறந்திருக்கலாம், இல்லை அந்த கண்ட்ரிக்கு எப்படியாவது அது ஒரு கனெக்டடாக இருக்கலாம். இப்போ போலாண்ட் நமக்கு வந்து பொலோனியம் வந்து மேரி கியூரியோட பிறந்த இடம், அவள் தான் இதை நேம் பண்ணா. இந்த மாதிரி தான் எல்லாமே நேம் பண்ணுச்சு. இப்போ லாட்டின் ஆர் கிரீக் வேர்டுக்கு வந்து பார்க்கலாம். இங்கே வந்து சோடியம், Na நேட்ரியம், லெட்டு, Pb பிளம்பம், மர்க்யூரி, Hg ஹைட்ரார் கைரம். அது ஆக்சுவலி ஹைட்ரார் கைராஸ்னு சொல்லுவாங்க.
ஆனால் ஆக்சுவலி அது வந்து ஹைட்ரார்கைரம் தான் அதோட நிஜம் பேர். அது வந்து சில இடத்துல தெரியாமல் அவங்க வந்து ஹைட்ரார்கைரஸ்னு போடலாம், ஆனால் இதுதான் நிஜம் பேர். சரியா? இப்போது சோடியமுக்கு எண்ணெய், ஆனால் இதில் எண்ணெய் இல்லவே இல்லை. ஆனால் நேட்ரியமில் இருக்குது. ஆனால் நேட்ரியம்ங்கிறது லாட்டின் கிரீக் வேர்ட் சோடியமுக்கு. லெட்டி வந்து பிபி பிளம்பம். ஏன்னா ஈஜிப்டில் வந்து நிறையா அவங்க வந்து இந்த பிளம்பிங் ஒர்க் அதுக்கெல்லாம் லெட்டு தான் யூஸ் பண்ணாங்க. அதனால தான் இப்போ நம்ம வந்து பிளம்பர்னு கூப்பிடுவோம் அவங்கள. அதனால தான் அது பிளம்பம்னு வந்துச்சு. மெர்க்கரி ஹைட்ரார்கைரம். ஹைட்ரார்கைரம்னா லிக்விட் சில்வர் ஆர் குக் சில்வர். ஏன்னா மெர்க்கரி வந்து சில்வர் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஓடு ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி இருக்கும். இங்கே வந்து சயின்டிஸ்ட் பேர் ரூதர்ஃபோர்டியம்னு வச்சுருக்காங்க. ரூதர்ஃபோர்டுங்கிறது RFCM கியூரியம் மேரி கியூரி. ஐன்ஸ்டைனியம் ES BH போரியம். இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லணும், அந்த மெண்டலீவ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர்லேயும் இருக்குது மெண்டலீவியம்னு. ஆனால் அதை நான் இங்கே எழுதலை ஒரு எக்ஸாம்பிளாக. இதுதான் நான் எழுதியிருக்கேன் இங்கே. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இங்கிலீஷ் பேர் ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன், இதெல்லாம் இங்கிலீஷ் பேர் தான். இப்போ எலமெண்ட்டோட டெஃபினிஷனுக்கு வரலாம். இதுதான் மைன். Elements are substances that contain only one type of atom. Example FeAlO2 N2 F2B Pb plumbum, nitrogen, oxygen, இதெல்லாம் எலமெண்ட்ஸ். சரியா? 118 எலமெண்ட்ஸ் இருக்கு. இது மெயின் பாருங்க. 1 to 94 எலமெண்ட்ஸ் வந்து என்னன்னா அதாவது H2Pu, ப்ளூட்டோனியம், ஹீலியம் டு ப்ளூட்டோனியம் வரைக்கும், ஹைட்ரஜன் டு ப்ளூட்டோனியம் வரைக்கும் அது வந்து அக்கறை நேச்சரில் கண்டுபிடிக்கலாம். 90 to 118 வந்து ப்ரிப்பேர்ட் இன் லேப். சரியா? ப்ரிப்பேர்ட் இன் லேப். ஆனாலும் அது வந்து நிறைய அமௌண்ட்டில் அவங்களால க்ரியேட் பண்ண முடியாது, கம்மி அமௌண்ட்டில் தான் அவங்களால க்ரியேட் பண்ண முடியும். லேபில் செய்யலாம்னு சொல்கிறேன். நேமிங் எலமெண்ட். இனிஷியலி சிம்பிள்ஸ் ஆர் யூஸ் டு மென்ஷன் த எலமெண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. நேமிங் எலமெண்ட்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆரம்ப காலம் ஹிஸ்டரி, அதாவது முன்னாடி இருக்கையில் ஒரு 20, 30, 50, 15 அந்த மாதிரி தான் இருந்தது. நமக்கு எலமெண்ட்ஸ்லாம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து சிம்பிள் யூஸ் பண்ணாங்க. ஸோ லைக் ஒரு எப்படின்னா ஒரு இருங்களேன், உங்களுக்கு நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன். லைக் இந்த மாதிரி சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிள், அப்புறம் இந்த மாதிரி சிம்பிள், இந்த மாதிரி சிம்பிள், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இந்த மாதிரி அவங்களால எவ்வளோ சிம்பிள் தான் க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் நார்மல் சர்க்கிள், ஷேடட் சர்க்கிள், ஹாஃப் ஷேடட், இந்த மாதிரி வேறு நான் ஷேடட் ஆனால் ஹாஃபை பிரிச்சது, இந்த மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி போடலாம், இல்லை இந்த மாதிரி போட்டுட்டு இதில் வந்து இந்த மாதிரி போடலாம். ஆனால் இந்த மாதிரி அவங்களால எவ்வளோ க்ரியேட் பண்ண முடியும்? அவ்வளோ முடியாது. ஒரு மேக்ஸிமம் இந்த மாதிரி அவ்வளவுதான் அவங்களால க்ரியேட் பண்ண முடியும். கரெக்டாக? கரெக்டா? வேறு என்ன அவங்களால இதை விட செய்ய முடியும்? செய்யலாம். ஆனால் அதுக்கு அவங்க 50, 60 இப்போ 118 இருக்குது ஃபுல்லாத்துக்கும் செய்ய முடியுமா? முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக போக கூடிக்கிட்டே வந்தது எலமெண்ட்ஸ். அப்போ அவங்களால இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் அவங்க இந்த மாதிரி பேர்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் எதில் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்கன்னா, லைக் உலகம் முழுவதும் இன்டர்நேஷ்னலாக என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா IUPACன்னு ஒன்று யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இங்கே தான் வந்து பேர் இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது இல்லை என்னவா இருந்தாலும் கெமிஸ்ட்ரியில் எல்லா பீப்புள், அதாவது மொத்த உலகத்தில் உள்ள சயின்டிஸ்ட்டும் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்படி நம்ம எப்படி குரூப் டிஸ்கஸ் பண்ணுறோமா, ஒரு குரூப் டிஸ்கஸிங்காக ஒரு இடத்துக்கு போய் கரெக்டாக அசம்பிளி ஏரியா, இப்போ ஒரு கிளாஸும் வேறு இடத்துல இருப்போம். இங்கே 1A 1B 2B 3B 3A அந்த மாதிரி இருக்குமா கிளாஸு. அப்போ இவங்களும் மீட் பண்ண முடியாதுல்ல.
ப்ரேயர் சொல்கிறதுக்கு அவங்க கிளாஸில் மீட் பண்ணாமல் என்ன செய்கிறோம் நம்ம அசம்பிளிக்கு இங்கேருந்து போய் இங்கே, இங்கேருந்து போய் இங்கே, இங்கேருந்து போய் இங்கே, இருந்து போய் இங்கே ஏதாவது இப்போ பிரின்சிபல் மேம் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்க தானே ஏதாவது அனௌன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து இது அனௌன்ஸ்மெண்ட், இது அனௌன்ஸ்மெண்ட், இது அனௌன்ஸ்மெண்ட், இது அனௌன்ஸ்மெண்ட், இது அனௌன்ஸ்மெண்ட் ஒரு கிளாஸ்க்காக போய் சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு அவங்க எல்லாருமே ஒரு அசம்பிளி பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக சொல்லலாம், எல்லாருக்கும் கேட்கும். இந்த மாதிரி தான் இதுக்காக, இந்த விஷயத்துக்காக தான் அவங்க வந்து அந்த இதையே யூஸ் பண்ணுறாங்க. சரியா, புரியுதா? அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. அடுத்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இப்போ பீரியாடிக் டேபிளுக்குள்ளே வந்தாச்சுப்பா. நம்ம எலமெண்ட்ஸ்னாலே எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பீரியாடிக் டேபிளில் டிஸ்கிரைப் ஆயிருக்குன்னு, அதாவது ஷோன் இருக்குன்னு சொன்னால எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பீரியாடிக் டேபிள். எல்லாமே வந்து எல்லா எலமெண்ட்ஸும் பீரியாடிக் டேபிள். மொத்தமாகவே 118 தான் போட்டிருக்காங்க. சில இது வந்து 115ன்னு போட்டிருப்பாங்க சில டெக்ஸ்ட் புக்கில். ஏன்னா மித்த இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரிசர்ச்சில் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இப்போ கூகுள் விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணோன்னா இதுதான் காட்டுமா. சில இதெல்லாம் 113, 115 அது மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி காட்டுமா. ஏன்னா அது வந்து பழைய நோட் புக்ஸாக இருக்கும், பழைய ஓல்டு புக்ஸாக இருக்கும், ஓல்டு வேர்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. கரெக்டாக நம்ம சொல்லணும்னா 118 தான் சொல்லலாம். அடுத்து ஃப்யூச்சரில் வந்து கூடலாம், ஏன்னா நிறையா லேப் இருக்குது, அதெல்லாம் செய்யலாம் அவங்க. ஸோ இங்கே வந்து பீரியாடிக் டேபிளில் தான் காட்டுறாங்க. ஸோ இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள். இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து டிவைடட் இன்டு குரூப்ஸ் அண்ட் பீரியட்ஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன், குரூப்ஸ் அண்ட் பீரியட்ஸ். இப்போ பீரியாடிக் டேபிள் நமக்கு கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி 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 இந்த ஒரு பேலஸ் மாதிரி தான் இருக்கும். சரியா, இங்கே கீழே 2 ரூபா கொடுத்துருப்போம். இது ஒரு மாதிரி. அது என்னன்னு நான் நல்லா சொல்கிறேன். இங்கே மேலே ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்போம். கலர்ஸுக்கு வேறு வேறு கலர்ஸ்லாம் கொடுத்துருப்போம். ஆல்கை மெட்டல், ஆல்கை earth metals, alky metals, alky earth metals, ரெட் இது அது இது அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த காலம். இங்கே வந்து பீரியட்ஸ் அது இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8. இப்போ 8 பீரியட்ஸ், சாரி 7 பீரியட்ஸ் தான் இருக்குது. 7 பீரியட்ஸ் தான் இருக்குது. 7 பீரியட்ஸுங்கிறது இந்த மாதிரி ரோ வைஸ் போகிறது. உங்களுக்கு பார்த்தா இப்படி போகிற மாதிரி தானே இருக்குது பீரியட்ஸ். ஆக்சுவலி அது இப்படி போகிறது. இது வந்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ஷார்ட்டஸ்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டஸ்ட் பீரியடுக்கு இதுன்னு சொல்லுவாங்க. செகண்டும் தேர்டும் நமக்கு வந்து ஷார்ட் பீரியாடிக் இதுன்னு சொல்லுவாங்க, ஷார்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. 4th 5th 6th 7th வந்து வந்து லாங்கெஸ்ட் பீரியாடிக் இதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து என்ன செய்யலாம் தெரியுமா? 6th 7th மட்டும் நீங்கள் லாங்கஸ்ட்னு கூட சொல்லிக்கலாம். 4th 5th வந்து லாங்கு, இது ரெண்டும் லாங்கஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா அதில் எக்ஸ்ட்ரா இது ஆட் ஆகும். ஆனால் ஆக்சுவலி அது இப்படி ஆட் ஆகுது. அதுதான் அந்த 2 ரோ. நான் உங்களுக்கு அது அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு எனக்கு கரெக்டாக அது எனக்கு வரைய தெரியல, அதனால தான் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். சரியா, அடுத்து குரூப்ஸ்லாம் என்ன தெரியுமா? குரூப்ஸுங்கிறது இல்லவே குரூப்ஸ் வந்து 18 இருக்கு. இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க பாருங்க. இது வச்சிருக்கேன். இப்போ வச்சிருக்கேன் பாருங்க பீரியாடிக் டேபிள். இதில் பாருங்க இப்படி தானே இருக்கு. ஆக்சுவலி ஒரு கலர் இது கொடுத்துருக்கணும், கலர் டேபிள். சரி, அவங்க கலர் டேபிள் கொடுக்குறா, அதை விட்டுடலாம் நம்ம. இது பாருங்களேன், லாந்தனம். இதுதான் லாந்தனம் இருக்கு இல்லையா, இதில் வயிற்றில் ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. லாந்தனமும் ஆக்டிலமும். இந்த லாந்தனம் ஆக்டிலம் இருக்கு இல்லையா, கீழே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோவும் க்ரீனும். இந்த லாந்தனம் கலர் ஆக்டிலம் கலர் இருக்கா,
இது ரெண்டு ஆக்சுவலாக எப்படி வருது தெரியுமா? இவ்வளோ லாங்காக அவங்க போட மாட்டாங்க. போட்டு அது ரொம்ப லாங்காக போய்ட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது பீரியட் டேபிளாக அது சார்ட்டில் போட முடியாது. அதனால அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா இந்த டிசைட் டு புட் இட் லைக் திஸ். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க சார்ட்டு. இப்படி ஒட்டணும்னு இப்படி தான் அது ஒட்ட முடியும்னு சொன்னாங்க. அது சார்ட்டில் அப்படி செய்ய முடியாது. அதனால தான் கீழே ரோவாக போட்டாங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து 57, இது 72. இங்கே பாருங்களேன் 71, 58. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த ஆக்டிவில் புக்கும். இது வந்து ஐயூபிஎஸ்சி பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஐயூபிஎஸ்சி கண்டுபிடிச்சது. ஆக்சுவலி அதை வந்து மோஸ்லி அப்படிங்கிற ஒரு ஆள் தான் இந்த மாடல் பீரியாடிக் டேபிளை கண்டுபிடிச்சாரு. அதில் நம்ம அதுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஹிஸ்டரிக்குள்ளே போகலாமா? இப்போது ஆக்சுவலி மெண்டலீவ்னு ஒருத்தவர் இருந்தார். அதை இப்போ நம்ம நல்ல பேக் டு 80s போகலாமா? நம்ம 80s போக போகிறோம். 80s நமக்கு எல்லாம் இருக்கலாம். மெண்டலீவ், அதாவது ஆக்டேவ்னு ஒருத்தவர் இருந்திருக்காரு. ஆக்டேவ் அப்படிங்கிறது ஆக்டேவ், அப்புறம் மெண்டலீவ். நான் வந்து இந்த ஹிஸ்டரியை இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் முடிச்சுட்டோம். நம்ம இன்னும் ரொம்ப ஹிஸ்டரியாக கிட்டத்தட்ட 1 hour கிட்ட வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இந்த ஹிஸ்டரியை பற்றி போடுறேன். டாடா, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துடாதீங்க. ஏன்னா அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு உங்களுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நான் செஞ்சுருக்கேன். இவ்வளோ நான் வந்து நோட்லலாம் எழுதி வச்சுருக்கேன். இதை வந்து உங்களுக்கு புக்கில் ஷோ பண்ணுறேன், ஸ்லேட்டில் எழுதுறேன். ஸோ இதெல்லாம் நான் செய்கிறேன். ப்ளஸ் நான் உங்களுக்கு ஹிஸ்டரி அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி சொல்கிறதுனால இது வந்து எந்த வீடியோவும் பார்க்க வேணாம். இந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் எழுதுறமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சாப்டர் பற்றி தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வரதுக்கு. ப்ளஸ் நெக்ஸ்ட் வீடியோ ஹிஸ்டரி பார்க்க போகிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டாடா, பாய்.